ஒரு வேலைக்காரன் எங்க வைக்கணும் அங்க வைக்கணும். எப்படிப்பட்ட ஒரு மகாராஜா இந்த நாட்டுக்கே மன்னா அவர் வந்து விளையாடி அப்பன் அடிக்கிறதுக்காடா வந்து உனக்கு நான் சித்தப்பா மாதிரி சொல்ல மாட்டியா சகல அவர் சொல்றதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம் தான் சொல்லி போட்டு என்ன பூஜை பத்தியா எனக்கு பழதாகி விட்டதப்பா ஏற்பாடு செய்திருக்கிறேன். இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று நடத்தும் பக்குவம். என்னடா இது பதவி வரும் பொழுது இவ்வளவு நேரம் ஏற்றுத்தனமா இருந்துட்டேன். ஒரு நாட்டை கட்டி காப்பாற்றும் சாதாரண விஷயமாடா. அப்பா விளையாட்டு பிள்ளை என்பதை நீயே ஒத்துக்கிட்டேன். அதை பத்தி இல்ல விளையாட்டு விட்டதப்பா. சின்ன சிறு வயதிலிருந்து உடைய வார்த்தையை ஒருபோதும் தட்டி கழித்ததே கிடையாது. அப்பா அப்பா தாயை சின்னதம் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரத்தை கற்றுவதவன் வார்த்தை ஒருபோது நான் வெளிநாடு போய் நான் ஒளி கலகிறேன். நான் மென்டல் நான் ஒளி கலகிறேன். அப்படியே மென்டல் கம்பெனி கழுத்தினிடே இந்த மலர் மாலையை நீதான் இந்த விழாவை சுவைக்க வைக்க வேண்டும். ஐயா காலத்து கிடைக்க எப்பேற்பட்ட பாக்கி எனக்கு கிடைக்க போகிறது. அப்பா பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்களாக இருந்தாலும் அந்த செல்வங்களை வளர்த்தது யார்? ஆகவே எனக்கு இருக்கிறதா இந்த மாலை போகிறார். அமைச்சர் திருக்கலத்தினால் அண்ணனுக்கு பணிபுரி சுற்றுவதா அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்? அவமானம், பருத்த அவமானம். எங்களை சேமியா காசுகள் நாங்கள் நினைத்தா இந்த நாட்டை தவிர்த்து பொடியாக்கி உண்மை. இவர் தவிடு பிடிக்கிறாலும் கோபம் வந்தா போச்சியா மாறி என்னை பற்றி உனக்கு தெரியாத ஜாக்கிரதை. கோபம் பண்ண வேண்டாம், பொறுமையா இருக்கு. அவள் யாரு? என்னுடைய மகள் என் நாட்டு இளவரசி சின்னத்திலே பெற்றாளவள் தெரியாமல் பேசுகிறாள். அவளுக்கு சில பத்திமங்களை எடுத்து விட்டால் இருப்பா இருப்பா இருப்பா. இந்த அழகான வேலையிலே ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் எல்லை உயிருக்கு என்ற வள்ளுவர் வாக்குக்கு நாங்க எல்லாம் வல்ல நானமே. இந்த அழகான வேலையிலே அன்பு உள்ளம் கொண்ட ஆலிவாயன் மகன் முருகன் மகன் சுப்பிரமணி இளைய மகன் முருகன். ஆலிவாயன் மகன் முருகன் மகன் சுப்பிரமணி இளைய மகன் முருகன் என்று சொல்லக்கூடிய அருமை நெஞ்சம் ரூபாய் 101 கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது, அதையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதை தொடர்ந்து அன்பு உள்ளம் கொண்ட செல்வத்தை அவருடைய மீதான
வாங்க ஐயா, இவ்வளோதான் எதிர்பார்த்துருந்தோம். அந்த 50 ரூபாய் மீதி 50 ரூபாவா? உங்க பேர் ஐயா? இந்த அழகான வேலையிலே சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஐயா கலை அன்பர் எங்கள் நாடக ஆசிரியர் இசைக்குயில் எஸ் நடராஜன் ஐயாவுக்காக ரூபாய் 25, அவரது தம்பியாக வழங்கக்கூடிய கருமை நிற செம்மல் மகன்குமார் மருதக மாசரை பாராட்டி ரூபாய் 25 பாரி வழங்கியிருக்கிறார். பாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதே போன்று அருகாமையில் இருக்கக்கூடிய நமண்டி கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கும் நமண்டி மொடாத்தரையன் மகன் மொடாத்தரையன் எனக்காக கொடுத்தது ஒன்றுமே இல்லை. நன்றி வணக்கம். நல்லதான் சொன்னாங்க. சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாண்டோம். அப்பா அம்மாவா? யார் அப்பா யார் அம்மா? நீ தான் அம்மா, நான் அப்பா. நீ அப்பா? நான் கம்பெனி சிப்கார்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன். வேலைக்கு போயிட்டு வருவா? நீ மண்ணுல சோறு குழம்புலாம் செஞ்சு வைப்பேன். வந்து நான் சாப்பிட்டு படுத்துருவேன். நீ 12 மணி வரைக்கும் என்ன எழுப்பி நடத்துவேன். பாப்பா எழுந்துக்கிற மாதிரி தெரியும். நீ எது உனக்கு கோபால் வைக்கணும். அப்பா உண்மைதானப்பா? தங்கை கூறுவது தவறே கிடையாது. அவன் யார்? வடநாட்டு எல்லையிலிருந்து அம்மா தாயா அப்பா தாய் என்று பிச்சை எடுத்து கொண்டு வந்த ஒரு பிச்சைக்காரன் நாய். பிச்சைக்காரன் காலாளுடைய வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன் நாய். இப்படியே கருத்தால் முடிச்சுட்டு இந்த சத்தியம் என்ற மன்னரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்பா இந்த பதவி வேண்டாம், இந்த பட்டமும் வேண்டாம். சொல்லக்கூடாது நம்மளை பத்தி. ஏன் சரோஜா? புறப்படு. இனி முதல் கொண்டு இந்த அரசமையில் அமைப்பு இருக்கக்கூடாது. ஏய் கஷ்மீரடா நந்த போல வடா. ஏய் போடா நான் பேசுறேன். போடா வடா போடா வடா. அப்படியே கிடையாது. ஏய் போடா போடா. நீ பாத்தீங்களா? இன்னும் 200 ராத்திரி எப்படி ஆட்சி பண்ணுவாங்க? ஐயா ஐயா வாங்க ஐயா. நான் எச்சே இல்லையா? வாண்டால் ஒரு வைக்கண்டா போடனா ஒதுனி லட்சம் 1000 நடக்க கோபப்படக்கூடாதுயா. கோபப்படக்கூடாது. சூடு சொன்னீங்க. நாங்க சோத்துல சுண்ணாம்பு போட்டு தூண மாட்டோம். சுண்ணாம்பு சூடு பொது வேலைக்கு வரக்கூடாது ஐயா. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தான் பொது வேலைக்கு வரணும். தண்ணி போடாத பில்லு வாங்குற ஆளுங்க நாங்க. ஊர் மக்கள் என்ன வாழ்க்கை வரணும்? அத்தா இந்த காலத்துக்கெல்லாம் நீங்க தான் தாழ்வி குழப்பத்துக்கு ஒரு வார்த்தைக்காக தான் சொல்றேன். உயிரோட இந்த மாதிரி நம்முடைய மகனுக்கு நான் மூத்தவன் இந்த ஆட்டை பொறுப்பு நிறுத்தி ஒப்படைக்கப்படும் சொல்லிட்டு முன்னதாக உரைத்திருக்க வேண்டும். அவன் விருப்பங்களை கேட்டிருக்கணும். இதோ மகளிருக்கு நான் முத்தழகி அவருடைய விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே? அதுக்கு தான் மறுக்கின்றார். நீ சொல்வது அத்தனை உண்மைதான். தனி மனுஷன் முடிவெடுத்தா அந்த குடும்பத்தின் நிலைமை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் கூட்டு வச்சு அவருடைய விருப்பங்களை கேட்கணும். என்னம்மா வீடு கட்டலாமா, திருமணம் செய்யலாமா, நிலம் வாங்கலாமா, என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு அவங்களையும் கேட்கணும். தனி மனுஷனே முடிவெடுத்தா அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கு. அதே போல அவர்களுடைய திருக்கரத்தினால் இந்த விழாவை துவைத்து வைக்க மலர்மாலை மகனுக்கு சூட்டலாமா அப்படின்னு நான் கேட்டிருக்கணும். கேட்காம போனது தப்புதான். நான் செய்த தவறுக்காக அவர்களை உங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது. மக்களுடைய முன்னிலையில் நான் மன்னிப்பு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பொழுதே மறந்து விட்டேன். நான்
ஏதோ சிறு பிள்ளைகள் தெரியாமல் பேசிவிட்டார்கள். அமர்ந்தல் அவர்களை மன்னிப்பு கேட்பது மனுஷன், அதை மன்னித்து ஏத்துக்கிறான் பாரு, அவன் அதை விட மனுஷன். நீங்க தெய்வம் ஐயா, தெய்வம். மனசுல போடு கும்பி நின்னுங்கிறேன் பாரு. நான் அதுக்கு மேல செய்வேன். கலசம் சிரிக்காதடா, சூட்டு வாங்க. என் திருக்கரத்தாலே உனக்கு 10 மாதம் சுமந்து பற்பல இன்னங்கள் சகித்து பெற்றெடுத்த இந்த தாய் தந்தை கலச்சல முடிச்சுட்டினா இந்த முடிக்கும் பெருமை, இந்த நாட்டுக்கு மண்ணின பெருமை. இவங்க யாரு? வேலைக்கார பசங்க. ஏய் போடா. போங்கடா. இரு அந்த முகத்தை பார்க்கிறேன். கொட்டா உலக ஏண்டா இங்க நடப்பதே வேற ஜாக்கிரதை. மகளே முரளி, மக்களுக்கு அன்பு செலுத்தி சிறப்பான தமிழ்நாட்டு தாய் தந்தையின் கடமை முடிந்தது. இன்னொரு கடமையின் தலைக்கு மேல் காத்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த காசி விஸ்வநாதனை வணங்குவதாக வேண்டுதல். பாத யாத்திரையாக காசிக்கு போறப்பா. புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம். உண்மைதாப்பா. ஆற்று மக்கள் நவமோடு வாழ வேண்டும். நலமோடு நீ நலம், அவங்க நலமா இருக்கணும். நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காக புண்ணிய சேத்திரமாக விளங்கக்கூடிய காசிக்கு போறப்பா. காசிக்கு போறீங்களா? நடந்தேவா போறீங்க? நலபாதியாக வருவதாக வேண்டுதல். ஓரமா போவாதீங்க, சீக்கிரமா காசிக்கு போங்க. ஐயோ, நான் சீக்கிரமா போகணும், அதுக்கு வழி சொல்லேன். நடு ரோட்லயே போங்க. முன்னாடியே நான் வேண்டாம். ஒரே அடித்தவங்க அம்மா காசி தாங்க. நான் காசிக்கு போவதற்கு முன்னால் அவர் போட்ட காசுக்கு கூட உன்னையும் நான் அழைச்சிட்டு தான் போவேன். ஆமா, நீ எப்போ போற? இதோ மகாராணி ஒத்துக்கொள்ளலாம். சரோஜா, இத்தனை ஆண்டு காலமாக உன்னை விட்டு நான் பிரிந்தது கிடையாது. தாய்க்கு தாயாக இருக்கு, தந்தைக்கு தந்தையாக இருக்கு, என்னை காப்பாற்றி இறுதியாக போகிறார். அடிக்கடி எனக்கு போன் பண்ண. எதுக்குப்பா? நானா? ஆமா, எதுக்கு? ஆம்பளை பொண்ணை பண்ணுவியா, பொம்பளை பொண்ணை என்னப்பா பண்ணுவியா? இது? பொண்ணு கூட பொம்பளை போனா ஆம்பளை பொண்ணு இருக்குதா? நாங்க 56 வருஷம் சர்வீஸ்ன்றீங்க. ஆம்பளை போன பொம்பளை போன தெரியாதுப்பா. ஆம்பளை போனா என்ன? எது? பட்னு உள்ள போனா ஆம்பளை போனா ஆம்பளை பொண்ணு அது எப்படி? அது அமுக தான் கிளம்பும். ஆனா பொம்பளை போன அது அப்படி கிடையாது, அது டச்சு போகணும். அம்மா தடவை தான் நீங்க இருக்க வேண்டிய ஆளு. அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டை நீங்க எப்படி சிறப்புல ஆட்சி செய்தீர்களோ அதே போன்று கண்களை எப்படி இமை காய்க்கிறதோ அது போன்று நாட்டு மக்களை காப்பாற்றுவது கடமை. வாழ்க மகனே, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி. நாட்டை நான் பார்த்துக்கிறேன். அமைச்சர் அவர்களே, இதோ அமாவாசை இங்கு நடந்த நிகழ்ச்சியை மறப்போம், மன்னிப்போம். நான் மறந்து விட்டேன். நான் காசிக்கு போவது காரணம் என்ன சொல்லுங்க? மக்களை முன்னிடம் ஒப்படைத்து விட்டு தான் போகிறேன். ஓ, என்னிடம் ஒப்படைத்து விட்டாயா? அது மட்டுமல்ல மன்னா, இத்தனை ஆண்டு காலமாக இந்த சத்தியபுரி நாட்டை ஆண்டில அதுவா நாடு. இதற்கு மேல் உன் மகனால போகிறேன் நாடு, அதுதான் நாடு. உன் மகனை நான் பார்த்து கொள்ளுகிறேன். இல்லை இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலை வேண்டாம். அது போதும், அது போதும். மகனே, முரளி, இன்னொரு கடமை உனக்கு காத்திருக்கிறது. உன்னுடைய தம்பி முத்தை வெளிநாடு சென்றிருக்கிறான். அரண்மனை அவனை அன்பாக பார்த்தார். உன்னுடைய தந்தை முத்தழகி நீ பார்த்து கொள்ள வேண்டுமா? நல்லாட்சி செய்ய ஓய்வு எடுப்பதாக இருந்தால் சொல்லிவிட்டு எடுப்பா. நாட்டு சொத்தை ஒப்படைக்கின்றார் தந்தை. நாட்டு மக்களுக்கு என் நாட்டு கொத்தவன், என் நாட்டு இளவரசன், என் நாட்டு மன்னன் என்று வாயார வாச வேண்டும். பச்சை என்று ஓடி வருவதற்கு வாரி வாரி ஒழிக்க வேண்டும். குறை என்பதை காணக்கூடாது. சிங்கம் அமர வேண்டும்.
சரி, சரி அப்பா. சரி அப்பா. சரி, பயம், பயம். அதுக்கு மண்ணாக்கு பயம் கிடையாது. போடா. 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 நின்னுங்கடா பாடு அப்படியே. மலையாளம் போடா. ஏய், வா, முன்ன வா. என்ன என்னுடைய தந்தையின் ஆட்சியில் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த முறையின் ஆட்சியில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று முறையோடு இருக்க வேண்டும். அண்ணா ஏதாவது குறை ஏற்படுச்சு, ஏய், இருவரும் போட்டு தள்ளுவேன். நான் மோசமானவன், பச்சை பொறிக்கிறான். அதுல முக்கியமான ஆளு ஏதாவது குறை ஏற்படுச்சு, நடப்பது வேறு. மன்னவா ஏய், உன் தந்தை ஆண்டாரியா நாடு அதுவோட ஆட்சி. சொல்லண்டா பாடு. பச்சமா, இனிமேலும் நீங்க பயம் பயம் இருக்கணும். போக போக பாத்துடா போக வரண்டா. அமைச்சர் யார் என்று உங்களுக்கு ஏய், மூச்சு. சத்தம் போடவும் கூடாது. ஓடி பூரா முக்கிச்சார ஓடிய அது அம்பகத்தில் 1200 ரூபாய் ஒரு பொட்டை சிரிக்க பல பேர் வந்து எனக்கு திருக்கறதால் மாலை சூட்டக்கூடாதா அவமானப்படுத்தி விட்டாரு. எங்கடா போச்சு புத்தி? கேட்டாலாவும் அவளை விடுவானா? இந்த நாட்டில் அவளை வாழ விட மாட்டேன். ராமாயணத்திலே பூனி மகாபாரதத்தில் சகுனி இனிமேலும் இந்த கதைக்கு கண்டா பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா ஒரு விளக்கு அணைத்தா அறிவலுக்கு ஏறியா ஒருத்தன் வச்சு தாலி அறுத்தா நம்ம தாலி ஆனா தாலி அறுத்த பாடு விட மாட்டேன். அவமானப்படும்